ஹலோ மக்களே, வெல்கம் டு கண்ணம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி வச்சு ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. எனக்கு காரம் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டாக காரமானு கேட்டால் நான் காரம் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எல்லா சாப்பாட்லையும் சப்புன்னு இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய். கொத்தமல்லி தலையை அதோட வேரை கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு ரன்னிங் வாட்டரில் 1-2 கட் பண்ணிவிட்டு துவையலுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை அரைச்சிருவோம் இல்லையா, அதனால் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சட்டுன்னு தீஞ்சிரும். அப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு போடும்போது பார்த்து போடுங்க, அதிகமாக இருக்கக்கூடாது. எனக்கு அளவு தெரியுங்கிறதுனால நான் பார்த்து கொஞ்சமாக தான் போடுவேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்ட கொத்தமல்லியில் தண்ணி எல்லாம் போகணும். அது நல்லா வதங்கி வந்தால் போதும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போயும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நல்லா ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, 1-2 அரைச்சி எடுத்தால் போதும். ஏன்னா அந்த துவையலுக்கு அதுதான் டேஸ்ட்டே. ஒரு சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த துவையல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு குழம்பு செய்கிறதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, டயர்டாக இருந்துச்சு, முடியலைன்னா இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடு சாப்பிட்டாலும் குறைச்சல் இல்லை அதோட டேஸ்ட்டுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.